இந்த லோகத்தில் எல்லாமே தெய்வம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நமக்கு வளர்த்துவதற்காக சொல்கிறார். பார்க்கறதெல்லாம் எல்லாமே பகவான் தான், ஒன்றுமில்லை. ஒரு சின்ன விஷயம் கொஞ்சம் நினச்சி பார்ப்போம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் குழந்தைகளை வளர்க்கும் போது பெரியவர்கள் என்ன சொல்லுவார்கள்னு கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இங்கே இருக்கக்கூடியவர்கள் குழந்தைகளாக இருந்தபோது அவர்களுக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கும் இல்லையா? சாப்பிடலைன்னா, ஒருவேளை சாப்பிட்றதுக்கு குழந்தை அடம் பிடிச்சா தலையில் வச்சு கட்டிடுவார் ராத்திரி வந்து இல்லையா? இல்லைன்னா பிள்ளையார் வருவார், ராத்திரி வந்து தும்பிக்கையால் குத்துவார். ஒரு 2 நாள் இதை சொன்ன உடனே 3ஆவது நாள் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிடும் பிள்ளையார்லாம் வரமாட்டார். ஹீ இஸ் அதர்வைஸ் ஆக்கியபைடு, அவருக்கு நிறைய வேலை இருக்குது. எத்தனை பேருக்கு போய் அவர் இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்க முடியும்? ஆனால் அம்மா பயமுறுத்துறதையும் விடமாட்டா, ஒரு மாதிரியான மாரல் ஃபியர் அந்த குழந்தையும் விடாது. இது ஏன்? பிள்ளையார் வரப்போகிறது இல்லைன்னு ஒரு ஸ்டேஜில் தெரிஞ்சிடும். ஆனால் அந்த அம்மா அதே மாதிரி கதையை சொல்லிகிட்டே தான் இருப்பாள். அந்த குழந்தைக்கு இல்லைன்னா தம்பிக்கோ தங்கைக்கோ அதே கதை தான் வரும், வீட்டில் அதுதான் காதில் விழும். இதனால் என்ன கிடைச்சிது, என்ன நன்மை கிடைச்சிது, என்ன லாபம் கிடைச்சிதுன்னா, இட் இன்ஸ்டில்ட் அ கைண்ட் ஆஃப் அ மாரல் ஃபியர் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் த சில்ட்ரன். பகவான் எங்கேருந்தோ பார்த்துட்டு இருக்கார். நாம் பண்ணுற எல்லாத்தையும் பகவான் எங்கேருந்தோ பார்த்துட்டு இருக்கார். நாம் சாப்பிடலைன்னா கூட, நாம் வீணடிச்சா கூட, நான் ஒரு ஆளு தானா அப்படின்னு இல்லை, நான் ஒரு இடத்துல வீணடிச்சா கூட, நான் ஏதோ தப்பு பண்ணினா கூட, நான் ஏதோ அதர்மம் பண்ணினா கூட, somebody is watching me. பகவான் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ என்னாகும்? பகவான் என்னை பார்த்துட்டு இருக்கார்னா தப்பு பண்ணுறது குறையும். பகவான் பார்க்கல அப்படின்னு எப்போ சொல்ல ஆரம்பித்தோமோ அப்போ தவறுகள் அதிகப்பட்டு விட்டன. எல்லாம் பகவான் தான். அவர் அவதாரம் எடுக்கிறார், இதுலேயும் இருக்கார், அதுலேயும் இருக்கார், அதுலேயும் இருக்கார், இதுலேயும் இருக்கார் அப்படின்னா எங்கேருந்தோ என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் ஏதாவது தவறு செய்தால் எனக்கு அந்த தண்டனையை கொடுத்து விடுவாருங்கிற ஒரு மாரல் ஃபியர் எனக்குள்ளேயே இருக்கும். பரீட்சித்து தான் தப்பு பண்ணினதா நினைச்ச உடனே வேற யாரோ தனக்கு தண்டனை கொடுக்கணும்னு கூட நினைக்கல. சாபம் கொடுத்த விஷயம் பரீட்சித்தை வந்து ரீச் பண்ணுறதுக்கு முன்னாலேயே நான் தண்டனை பெற வேண்டும், நான் தவறு செய்து விட்டேன்னு தன்னை பற்றியே நினைக்கக்கூடிய அந்த செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன். பிரகலாதன் சொல்லுவான், எது தெரியுமாப்பா பக்தி? ஹிரண்யகசிபுட்ட பேசும்போது சொல்லுவான், அப்பா எது தெரியுமாப்பா உண்மையான பக்தி? நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்லைப்பா, நிறைய சடங்குகளை பண்ணுறது இல்லைப்பா. நீங்கள் பிடித்து வைத்திருக்கிறீர்களே இந்த முனிவர்கள்லாம் பண்ணுற சடங்குகள் இல்லை. இந்த சடங்குகளை பண்ணுறதை விட நாம் ஒவ்வொருத்தரும் உள்ளுக்குள்ள என்னன்னு பார்த்து அங்கே சரியாக வச்சுக்கிறது தான்ப்பா சரியான பக்தி. இன்ட்ராஸ்பெக்ஷன் இன்ட்ராஸ்பெக்ஷன் இன்னைக்கு சொல்கிறோமே, அந்த அந்தர்முக பார்வை. முருகப்பெருமானை பற்றி ஒரு தகவல் உண்டு. ஸ்காந்த மகாபுராணத்தில் வரக்கூடிய ஒரு சின்ன கான்வர்சேஷன். பார்வதி ஒரு கேள்வி கேட்பா சிவன்கிட்ட, இந்த குழந்தைக்கு மாத்திரம் ஏன் 6 தலைம்பா? இதுக்கு கதை ரீதியாக நிறைய விளக்கங்களை நாம் சொல்லிடலாம். அவதான் சேத்தா. ஸ்காந்தம் அப்படிங்கிறதே தொகுப்புன்னு தான் அர்த்தம். ஸ்கந்தம்னா தொகுப்பு, தொகுக்கப்பட்டவன் தான் ஸ்கந்தன். 6 குழந்தை ஓடி வந்தது. பரமேஸ்வரி வந்தால் அங்கே சரவண பொய்கை கிட்ட 6 சின்ன குழந்தை ஓடி வந்தது. அவளுக்கு எல்லா குழந்தையும் தூக்கி கொஞ்சணும்னு ஆசை. 6 குழந்தைய எப்படி ஒரே சமயத்தில் தூக்கிறது? 6 எப்படி கட்டி பிடிச்சா 6 ஒன்றா சேர்ந்து 6 முகம் நின்று போச்சு, ஒரே உடல் ஆச்சுன்னு கதை வரும். அப்போ அவளுக்கு தெரியாதா இந்த குழந்தைக்கு ஏன் 6 தலைன்னு? தெரியாத மாதிரி ஒரு கேள்வியை பரமேஸ்வரன்ட்ட கேட்குறா. இந்த குழந்தைக்கு மாத்திரம் ஏன் 6 தலைனா?
அவர் அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார். அது ஒன்றுமில்லை, எனக்கு 5 தலை, உனக்கு 1 தலை, இது ரெண்டும் சேர்த்தா 5 + 1 6ன்னார். என்னமோ ரொம்ப சிம்பிளாக அரித்மெட்டிக் போட்டு காட்டுற மாதிரி. சிவபெருமானுக்கு 5 தலை, 5 தலைகள் கொண்ட அவர், உன்னோட 1 தலையும் சேர்ந்ததுமா 6 தலைன்னார். உண்மையிலேயே அந்த 5 + 1ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? முருகப்பெருமானுக்கு ஞான பண்டிதன்னு பேர். அது என்ன ஞான பண்டிதன்? ஞானம். ஞானம் எப்போ வரும்? ஞானம்தான் ஒரு லெவலில் பக்தி, ஞானம்தான் ஒரு லெவலில் தர்மம். தர்மம், பக்தி, ஞானம் 3 சினோனிமஸ் ஆகும் வேதத்தில். இந்த 3 மாற்றி மாற்றி வரும். அப்போ என்ன ஞானம்ங்கிறது என்ன? சிவபெருமானுடைய 5 தலையை பார்த்தா 5 வெளியில் பார்த்துட்டு இருக்கோம். 5 தலையும் 5 திசையை பார்த்துட்டு இருக்கோம். 4 தலை 4 திசையை பார்க்கும். மேலே இருக்கிற ஈசானம் கொஞ்சம் அப்படி மேலே பார்த்தா மாதிரி இருக்கும். எல்லாமே வெளிமுகமான பார்வை. இதே அம்பாளோட தலை எப்படி? அம்பாள் எங்கே இருக்கா? ஜீவசக்தியாக மூலாதாரத்தில் இருக்கான்னு கணக்கு, குண்டலினியாக இருக்கான்னு கணக்கு. குண்டலினின்னு சொல்கிறச்சேயே பாம்பு. அந்த பாம்பு தலையை எப்படி வச்சுட்டு இருக்கோம்? குண்டலினியை எழுப்புறதும்பார்களே, குண்டலினியை எழுப்பும்போது தான் தலை மேலே வரும், இல்லைன்னா தலை இப்படி தான் இருக்கும். அதோமுகமாக பார்த்த பார்வை. அவர் என்ன சொல்ல வர்றாருங்கன்னா, 5 தலை வெளியில் பார்க்க, உன்னோட தலை அதோமுகமாக இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணினா அப்பத்தான் ஞானம்ங்கிறதே வரும். அதனால தான் இந்த குழந்தைக்கு 6 தலைகள். ஞான பண்டிதன் ஞானம் உள்ள பார்த்து இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும். இன்ட்ராஸ்பெக்ஷன் இல்லைன்னா அது பக்தியே இல்லைன்னா பிரகலாதன். அந்த பக்தியை சொல்லுவதுதான் பாகவம். எப்படியெல்லாம் பக்தி இருக்க வேண்டும், எவ்வளவு தூரத்துக்கு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு தடங்கல்கள் இருந்தாலும் பக்தி இருக்க வேண்டும்னு பக்தியை சொல்லுவது தான் பாகவம். நம்ம முன்னாலேயே பார்த்த மாதிரி இந்த ராமாயணத்தை பார்க்குற மாதிரியோ மகாபாரதத்தை பார்க்குற மாதிரியோ குரோனலாஜிக்கலாக பார்க்க முடியாது. குரோனலாஜிக்கலாக பாகவதத்தில் கதையும் அப்படி வராது. பாகவதத்தினுடைய 12 ஸ்காந்தங்களையும் எடுத்து பார்த்தாலும் அதையெல்லாம் முழுசாக பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இருக்காது. அதனால் கொஞ்சம் நாம் இங்கேருந்து அங்கே ஸ்கிப் பண்ணி தான் போயாகணும், வேறு வழி இல்லை. ஸ்கிப் பண்ணுறதுன்னு பார்த்தா ஒரு பெரிய ஹை ஜம்ப் இல்லை ஒரு பெரிய லாங் ஜம்ப் பண்ணி கொஞ்சம் பெரிய ஆக்கிருதியோடு இருந்த ஒருத்தங்கிட்ட போகலாம். அவன் பெரிய அரசன், நிறைய தபஸ் பண்ணான். எந்த அளவுக்கு தபஸ் பண்ணான்னா, அவனுக்கு என்ன வேணும்னு ஆசை? அஜரம், அமரம், அஜேயம். தன்னை யாரும் ஜெயிக்கக்கூடாது, அஜேயம். அஜரம், எனக்கு வயசே ஆகக்கூடாது, மூப்பே வரக்கூடாது, நான் நிரந்தரமாக வாழ வேண்டும், அமரம். இந்த 3ம் எனக்கு வேண்டும், அஜேயம், அஜரம், அமரம். அதுக்காக நான் தபஸ் பண்ணுறேன்னு ஆரம்பித்தான். ஊர்த்வபாகுர் நபோ திருஷ்டிஹி பாதாங்குஷ்டோ ஸ்திராணி. பாத அங்குஷ்டோ ஸ்திராணி. பாதத்தினுடைய அங்குஷ்டத்தில், பாத விரல்களில், டோஸில் நின்னான். எப்படி நின்னான்னா, கையை மேலே தூக்கிட்டு அந்த கை அப்படியே விண்டை தொடுகிற அளவுக்கு நின்னான். ஊர்த்வபாகு தன்னுடைய கால் விரல்களில் நின்று மிகப்பெரிய தவம் செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த தவம் செய்ய ஆரம்பித்த போது அவன் நினைச்சது, இந்த பிரம்மான்னு ஒருத்தர் சத்தியலோகத்தில் இருக்கார், எப்படியாவது அந்த சத்தியலோகத்தை நான் ஜெயித்து சத்தியலோகத்திலிருந்து நான் ஆட்சி நடத்த வேண்டும். அதுக்காக அப்போ நினைக்கிறான் பாருங்கள், சத்தியலோகத்திலேருந்து நான் ஆட்சி நடத்துறதுக்காக ஒருவேளை இந்த ஜென்மத்தில் உசுரை விட்டு இன்னொரு ஜென்மம் எடுத்தாலும் பரவாயில்ல,
இன்னொரு ஜென்மம் எடுத்தாலும் பரவாயில்ல, நான் உக்கிரமாக தபஸ் பண்ணுவேன். ஏன் தபஸ் பண்ணுவேன்னா, நான் சத்தியலோகத்திலிருந்து எல்லாவற்றையும் ஆண்டு நானே சிருஷ்டிகர்த்தாவாக இருந்து எல்லாவற்றையும் உருவாக்க வேண்டும். நான் சத்தியலோகத்தை பெற வேண்டும், உலகத்தை மாற்ற வேண்டும்னு நினச்சி தபஸ் பண்ணா, அப்படி தபஸ் பண்ணவன் இன்னொரு ராட்சசனுடைய சகோதரன். இவனுடைய சகோதரனை ஏற்கனவே வராகமாக வந்து அழித்திருந்தார். அந்த கோபத்தில் இருந்தான். நான் சிருஷ்டி பண்ணுவேன்னு ஆரம்பித்து தானே எல்லாவற்றையும் செய்ய வேண்டுங்கிறதுக்காக தபஸ் பண்ணா. அவனுக்கு ஹிரண்யகசிபுன்னு பேர். இந்த பேர் கொஞ்சம் சிக்கலான பேர் தான். ஹிரண்யம்னா என்ன? தங்கம். தங்கமான உடல் படைத்தவன். அண்ணன் தம்பி 2 பேருக்கும் அப்படி தான் பேர். ஒருத்தன் ஹிரண்யகசிபு, இன்னொருத்தன் ஹிரண்யாக்ஷன். அவன் கண்ணுலேயே தங்கம். பார்க்குறதெல்லாம் அவனுக்கு தங்கமாகவே இருக்க வேண்டும்னு அவனுடைய பார்வையே தங்கம். இவன் எப்படின்னா, இவனுடைய உடம்பெல்லாம் தங்கம். பொன்வண்ணன்னு பேர். தமிழ் இலக்கியத்தில் ஹிரண்யகசிபுக்கு என்ன பேருன்னா பொன்வண்ணன், இல்லைன்னா கனகன். தங்கமாக இருந்தவன். தானே தங்கம், தானே எல்லாவற்றையும் ஆள வேண்டும்னு நினைச்சவன் மிக உக்கிரமாக தவம் செய்தான். அவ்வளவு பெரிய தவம் பண்ணான். இதுக்கிடையில் இவன் தபஸ் பண்ண பண்ண தேவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயம் பிடிச்சு. தேவர்கள்லாம் என்ன பண்ணார்கள்? பிரம்மா கிட்ட போனார்கள். அப்பா, சத்தியலோகத்தை தான் எய்ம் பண்ணி அவன் தபஸ் பண்ணுறான். சத்தியலோகம் உம்ம கையை விட்டு போயிடுத்துன்னா அதுக்கப்புறம் நாம் எல்லாரும் எங்கேயாவது போக வேண்டியது தான். அதனால் இப்போவே அவன் அந்த தபஸை முழுசாக முடிக்கிறதுக்குள்ளேயே போய் நீங்கள் ஏதாவது பண்ணிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், நாம் எல்லாருமே மூச்சு விடலாம் அப்படின்னார்கள். பிரம்மா சரின்னு புறப்பட்டார். தேவர்கள் சொன்னால் பல நேரத்தில் பிரம்மா கேட்டுருவார். நேர போனார். அவன் தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் முன்னால் போய் நின்னார். வரதோகம் அனுப்பிராப்தோ விரியதாம் இப்சதோ வரக. உனக்கு வரம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, நான் தரேன். நீ எப்பேற்பட்டவம்பா அப்படின்னு அவனை பாராட்டினார். தண்ணியே குடிக்காம, சாப்பிடவே சாப்பிடாம நீ இப்படி தபஸ் பண்றியே, நிர் அம்புர் தாரையே பிராணான் கோவை திவ்ய சமாஹா சதம். யாருப்பா இந்த மாதிரி தண்ணி கூட குடிக்காம பிராணன் அப்படியே பிடிச்சு நிறுத்தி இருக்க முடியும்? 100 வருஷமா தண்ணி கொடுக்காம இருக்கியே, இந்த மாதிரி யாருப்பா இருக்க முடியும்? தேவர்கள் கூட இருக்க முடியாது. அவனை பாராட்டினர். நீங்க அசுரனுக்கு ஏதாவது கொடுக்கறதுக்கு போனா கொடுக்கிறவர் கூட அந்த அசுரனை பாராட்டுற மாதிரியான நிலைமை இருக்கும். இப்போ அவனை பாராட்டலைன்னா அவன் அந்த தவசை இன்னும் கண்டினியூ பண்ணுவான். அவன் அதை கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னா நீ இவ்வளோ பண்ணதே பிரமாதம் அப்படின்னு சொல்லி அதை நிறுத்தணும். அதுக்காக போய் அவனை ரொம்ப அப்படியே பாராட்டி எதிரில் நின்னார். அவன் பார்த்தான், பிரம்மாவே வந்திருக்கார் அப்படின்னோடனே இந்த சத்தியலோகத்தை தானே நாம் வாங்கணும்னு நினச்சோம். அப்போ சத்தியலோகம் வேண்டாம், பிரம்மாவே நம்மக்கிட்ட வந்து நிற்கிறார்னா அதை விட பெருசாக ஏதாவது கேட்கலாம் அப்படின்னு அவன் பிளான் பண்ணான். வெறும் சிருஷ்டிகர்த்தாவா மாத்திரம் இருந்து என்ன பிரயோஜனம்? நாம் அதை விட பெருசாக கேட்கலாம். தன்னுடைய கமண்டலத்திலிருந்து அவன் மீது நீரை தெளித்தார். ஏன்னா சுற்றி புத்து கட்டி இருந்தது. கரையான் புத்து அவனை சுற்றி இருந்தது. அந்த கரையான் புத்தெல்லாம் போகும்படியாக நீரை தெளித்தார். புத்துலேருந்து வெளியில் வந்தான். பிரம்மாவை பலவிதமாக துதித்தான். அப்படி துதித்துட்டு என்ன வேணும், வரம் என்ன வேணும்னு அவர் கேட்ட உடனே லிஸ்ட் போட ஆரம்பிச்சான். பூதேபியஸ்தவத் சிருஷ்டேபியோ மிருத்யுர்மா பூன்மய. எனக்கு நீங்க இதுவரைக்கும் சிருஷ்டி பண்ணியிருக்கிற எந்த உசுராலையும் மரணம் வரக்கூடாது. நீங்க இதுவரைக்கும் சிருஷ்டி பண்ணியிருக்கிற எந்த உசுரும், அதனால் எனக்கு மரணம் வரக்கூடாது. நான் தர்வ திவாகா.
இரவிலேயும் எனக்கு மரணம் வரக்கூடாது, திவி பகல் நேரத்திலேயும் எனக்கு மரணம் வரக்கூடாது. ந பூமௌ ந அம்பரே, பூமியிலையும் வரக்கூடாது, வானத்திலையும் வரக்கூடாது. அது மாத்திரமில்லை, மிருத்யுர்ன நரைர்ன மிருகைர் அபி, மனுஷனாலேயும் மரணம் வரக்கூடாது, மிருகத்தினாலேயும் மரணம் வரக்கூடாது. அதே மாதிரி உசுர் இருக்கிறது, உசுர் இல்லாதது. உசுர் இல்லாததுனால மரணம் வருமா? அதுவே ஏற்கனவே உசுர் இல்லாதது தானே. அப்படின்னா அவன் எவ்வளவு சாமர்த்தியசாலி, அவன் எவ்வளவு புத்திசாலின்னு தெரிஞ்சுக்கணும். ஹிரண்யகசிபு மாதிரி புத்திசாலி கிடையாது. நாம் பல நேரத்தில் என்ன நினச்சிக்கிறோன்னா, ராட்சசர்கள்லாம் அவ்வளவா புத்திசாலிகள் இல்லைன்னு நினைக்கிறோம். ராட்சசர்கள் மகா புத்திசாலிகள். நிறைய படித்தவர்களும் ராட்சசர்கள் தான். ராட்சசர்கள்லாம் படிக்கலைன்னு கிடையாது, அன்எஜுகேட்டட் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ராட்சசர்கள் நிறைய படித்தவர்கள். கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நம்ம கண்ணு முன்னால் இப்போ பகவான் வெளிப்படையாக இங்கே வந்து நிற்கிறார். நிற்பாரான்னு கேட்கக்கூடாது, நிற்பார்னு நம்பினா நிற்பார். இல்லை சுகர் சொன்ன மாதிரி நிற்கிற அவரை பார்க்கக்கூடிய பக்குவம் நமக்கு இருந்தால் நம்ம கண்ணுக்கு அவர் புலப்படுவார். பகவான் இங்கே வந்து நிற்கிறார். ராம்ஜி சார் என்ன பண்ணுறார், பகவான் வரப்போகிறார் இன்னும் ஒரு 5 minutesல. அவர் ஒரு 10 minutes இங்கே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கார். இந்த 10 minutesக்குள்ளே யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ கேட்டால் கொடுத்துருவார். அதனால் எல்லாரும் ப்ளீஸ் கெட் ரெடி, யூ கேன் ஆஸ்க் வாட் எவர் யூ வாண்ட். பகவான் இன்னைக்கு ரொம்ப நல்ல மூடில் இருக்கார். அதனால் யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். பகவான் வரப்போகிறார்னு கொடுத்துருக்கிற அந்த அவகாசத்தில் எல்லாரும் கிடுகிடுன்னு லிஸ்ட்டு போடுவோம். நீ என்ன கேட்க போகிற, நீ என்ன கேட்க போகிற, இல்லை நான் இது கேட்க போகிறேன். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு நம்ம விட அதிகமாக கிடச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அது என்னான்னு ரெஃபர் பண்ணி எல்லாம் ரெடி ஆகிடுவோம். பகவான் இங்கே வந்து நிற்பார். நாம் போய் எதிரில் நின்னா கேட்க முடியும். நாம் என்ன தான் பிளான் பண்ணியிருந்தாலும் கேட்க முடியும். வாய் வருமா, பேச்சு வருமா? பெரிய மனிதர்களை பார்க்க போகிறச்சேயே பல நேரத்தில் பேச்சு வராது இல்லையா? நம்ம விட யாரோ வசந்தவர்களை பார்க்க போகிறோம், மரியாதையோடு போகிறோம். அப்படி போன உடனே அந்த மரியாதையிலேயே சில சமயம் பேச்சு வராது இல்லையா? நாம் ஏதோ ஒரு விஷயத்தை பிளான் பண்ணின்னு போகிறோம். அப்படி பிளான் பண்ணின்னு போன விஷயத்தை நாம் போய் அவர்கள்ட்ட சொன்னோன்னா அவர்கள் நோன்னு சொன்னால் அடுத்தது என்னங்கிறது உடனே தெரியுமா? இப்பெல்லாம் சொல்கிறோமே பிளான் ஏ, பிளான் பி, கீப் அனதர் பிளான் ரெடி. அப்படியா? கடைக்கு போயிட்டு சில சமயத்தில் ஏதோ ஒன்று வாங்கணும்னு போயிட்டு அந்த பொருள் இல்லைன்னா அதுக்கு மாற்றாக இன்னொன்று வாங்கிறதுக்கு இமீடியட்டாக முடியறதா? எத்தனை சமயத்தில் இல்லை, கொஞ்சம் போய் பார்த்துட்டு இதுதானா இல்லையான்னு நினச்சிட்டு வரலாம். ஆனால் பகவான் அங்கே நிற்கிறார், பிரம்மா நிற்கிறார். பிரம்மா கிட்ட எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டார்கள் எல்லா ராட்சசர்களும். நீங்கள் லிஸ்ட்டு போட்டு பார்த்தா எல்லா ராட்சசனும் அதே மாதிரி தான், ஸ்டாண்டர்டாக ஒரே மாதிரி தான் பிஹேவியர் இருக்கும். அது சூரபத்மனாக இருந்தாலும் சரி, அது ராவணனாக இருந்தாலும் சரி, அது ஹிரண்யனாக இருந்தாலும் சரி, பண்டாசுரனாக இருந்தாலும் சரி, எதிரில் யார் நிற்கிறார்களோ அவர்கள்ட்ட ஏதோ ஒன்று கேட்பார்கள். கேட்ட உடனே அவர் நோ, இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படிம்பார். இமீடியட்டாக ஒரு க்ஷணம் கூட தாமதிக்காமல் அடுத்த பிளான், அடுத்த பிளான், அடுத்த பிளான்னு சொல்லுகிறார்கள்னா தயக்கமே இல்லாமல் கொஞ்சம் கூட அதுக்காக கலங்காமல் சொல்லுகிறார்கள்னா எவ்வளவு ஸ்கீமிங் உள்ளுக்குள்ளே இருந்திருக்கணும். இதை நான் கேட்பேன், இது அவர் நோ சொன்னால் உடனே இப்படி கேட்பேன், அதுக்கு நோ சொன்னால் அதுக்கு இப்படி கேட்பேன். அப்போ எவ்வளவு பிளானிங் அண்ட் ஸ்கீமிங் அந்த ராட்சசர்கள்ட்ட இருந்திருக்கணும். அவர்கள்லாம் படிக்காதவர்களா? நிரம்ப படித்தவர்கள், ஆனால் நிரம்ப படித்து விட்டோம் என்ற எண்ணம் கொண்டவர்கள். படிக்காதவர்கள்லாம் இல்லை. சாமகானம் இசைத்தான் ராவணன் கைலை மலையே உருகும்னா அப்போ வேத அத்தியனம் பண்ணினவன் தானே.
வேதாத்தியனம் பண்ணினவன் ஏன் ராட்சசனாக இருந்தான்னா ஒரே ஒரு காரணம்தான், நான் நிறைய படிச்சுட்டேன், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் வச்சு நான் எல்லோரையும் ஓட ஓட விரட்டுவேன்கிற அகங்காரம். இப்போ இவனும் அதே மாதிரி நினச்சான். எப்படிலாம் லிஸ்ட்டு போட்டான் பாருங்கள். நான் பூமோ நான் அம்பரே, எனக்கு மிருகத்தால் மரணம் இருக்கக்கூடாது, எனக்கு மனிதர்களால் மரணம் இருக்கக்கூடாது, உயிர் வாழ்வதாலும் மரணம் இருக்கக்கூடாது, உயிர் வாழாததாலும் மரணம் இருக்கக்கூடாது. ஒருவேளை ஹிரண்யகசிப்பு வாழ்ந்த காலத்தில் கோவிட் வைரஸ் மாதிரி ஏதாவது ஒரு வைரஸ் சுற்றி இருந்திருக்கும். ஏன்னா இந்த வைரஸ் தான் லிவிங்கா நான் லிவிங்கான்னு டிசைட் பண்ண முடியாது. வெளியில் இருக்கிறச்சே நான் லிவிங்காக இருக்கும், உள்ளே போனோன்னே லிவிங்காக மாறிடும். அவன் அதை வச்சுன்னு தான் கேட்டிருக்கான். வைரஸில் கூட தனக்கு எந்த அழிவும் வரக்கூடாதுன்னு பிளான் பண்ணான் போல இருக்கு. அதனால கேட்குறான், வியசுபிர் வாசுமத்பி, எதற்கு மூச்சு இருக்கோ அதனாலேயும் எனக்கு மரணம் இல்லை, எதற்கு மூச்சு இல்லையோ அதனாலேயும் மரணம் இல்லை. சுர அசுர மகோரைகைகை, சுரர்களாலேயும் மரணம் இல்லை, அசுரர்களாலேயும் மரணம் இல்லை, பெரிய பெரிய நாகங்களாலேயும் மரணம் இல்லை. என்கிட்ட யாரும் சண்டை போடக்கூடாது. அப்ரதி துவந்தாம் யுத்தே, என்கிட்ட துவந்த யுத்தத்தில் கூட யாரும் சண்டை போடக்கூடாது, என்னை யாரும் ஜெயிக்கக்கூடாது. இந்த அண்டத்திற்கு நான் ஒருவனாக ஏகபத்தியம் செய்ய வேண்டும். ஏகபத்தியம் சதேகினாம், நான் ஒரே ஒருத்தந்தான் அரசாட்சி செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் நான் தான் ஆள வேண்டும், எல்லாவற்றையும் நான் தான் செய்ய வேண்டும். மும்மூர்த்திகள் கூட வேலை பண்ணக்கூடாது, அத்தனையும் என் கண்ட்ரோல். கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். நீ என்ன கேட்குறியோ கொடுத்துட்றேன். அவரை பொறுத்த வரைக்கும் என்ன, சத்தியலோகம் படைக்கணும், இல்லைன்னா சத்தியலோகத்தில் வந்து உக்காந்துப்பேங்கிறானே, சரி இவன் என்னவோ பண்ணட்டும், நாம் சத்தியலோகத்துக்கு போகலாம்னு இவனுக்கு கொடுத்துட்டு அவர் போயிட்டார். எல்லா திசைகளையும் தனக்கு கீழ் கொண்டு வந்தான். ச விஜித்ய திசக லோகாம்ச த்ரீன் மகாசுரக, 3 லோகங்களையும் தன்னிடத்தில் கொண்டு வந்தான். தேவர்களுடைய, மனுஷியர்களுடைய, கந்தர்வர்களுடைய, காருடர்களுடைய, பாம்புகளுடைய தலைவர்களெல்லாம் அவனுக்கு அடிமையானார்கள். சித்த சாரண வித்யாதரான் ரிஷீன் பித்ருபதீன் மனூன், அந்தந்த குரூப்புக்கு யார் ஹெட்டோ, சித்தர்களுக்கு யார் தலைவரோ இவனுடைய அடிமை, சாரணர்களுக்கு யார் தலைவரோ இவனுடைய அடிமை, வித்யாதரர்களுக்கு யார் தலைவரோ இவனுடைய அடிமை, ரிஷிகளுக்கு யார் தலைவரோ இவனுடைய அடிமை, பித்ருக்களுக்கு யார் தலைவரோ இவனுடைய அடிமை. யக்ஷ ரக்ஷக பிசாசேஷாம், பிசாசுகள் தலைவர்கள் கூட இவனுக்கு அடிமை. ஒன்னையும் விட்டு வைக்கல. பிரேத பூத பதீனதக, பிரேதங்கள் கூட அவனுக்கு அடிமை, பூதங்கள் அவனுக்கு அடிமை, எல்லாம் அவனுக்கு அடிமை. எல்லாத்தையும் தான் கட்டி ஆளுவதாக அத்தனையும் கட்டி ஆண்டான். அப்படி எல்லாம் அவனுக்கு அடிமையாக இருந்ததுனால தான் வாசுதேவாய நமகன்னு சொல்லக்கூடாது, ஹிரண்யாய நமகன்னு சொல்லணும்னு ஆர்டர் போட்டான். அவனுக்கு 4 பிள்ளைகள். மூத்த பிள்ளை பிரகலாதன். அந்த மூத்த பிள்ளைக்கு தனக்கு அடுத்தது ராஜ்யம் தர வேண்டும்ங்கிறதுக்காக அவன் கல்விகளில் சிறந்திருக்க வேண்டும்னு ஆச்சாரியர்கள்ட்ட அனுப்பி வச்சான். அந்த பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போச்சு. பள்ளிக்கூடத்துக்கு போனோடனே ஆச்சாரியர்கள் had a special instruction. யார் உன்னிடத்தில் கல்வி பயில வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஹிரண்ய மந்திரத்தை மட்டுமே சொல்லிக் கொடுக்க வேண்டும். வியாசர் பிரகலாதனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணும்போது முதல்லையே ஒரு விஷயத்தை சொல்லிடுவார். இவன் அசுரகுலத்தவன், ஆனால் அசுர குணம் இல்லாதவன்.